சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். வணக்கம் சடையாண்டி, மழை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா மோனிஷா, சென்னையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. பகல் நேரத்தில் கடுமையான வெயில், மாலை நேரங்களில் சென்னையில் இது போன்ற கனமழை வழக்கமாக கடந்த 2 தினங்களுக்கு மேலாகவே கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம், டி நகர், அண்ணா சாலை, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சென்னையில் பரவலாக இந்த கனமழையானது கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை வாசிகள் குளிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தென்மேற்கு பருவமழை, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தென்மேற்கு பருவ காற்று உள்ளிட்ட காரணங்களால் சென்னையில் கடந்த 2 தினங்களாகவே இதுபோன்று மாலை நேரங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. வட தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்களிலும் இதுபோன்று மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கனமழை வரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய 15 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழையானது மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை பெய்யும் பொழுது சூறை காற்று கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் கூடிய ஒரு கனமழையானது சென்னையில் பெய்து கொண்டிருக்கிறது. மோனிஷா, இந்த மழை தொடர வாய்ப்பு எதுவும் இருக்கா சடையாண்டி? நிச்சயமா தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார். வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது இது போன்ற கனமழையானது விட்டு விட்டு பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். சென்னை வானிலை ஆய்வு மையமும் அவர்கள் கொடுத்த அந்த வானிலை முன்னறிவிப்பில் 15 மாவட்டத்திற்கு கனமழை இன்று நாள் முழுவதுமே பரவலாக அவ்வப்போது இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் விடுத்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த கனமழையானது பெய்கிறது. அவ்வப்போது விட்டு பெய்யக்கூடிய ஒரு கனமழையாக இல்லாமல் அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சென்னை முழுவதுமே பரவலாக இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. எனவே மாலை நேரங்களில் மட்டுமல்ல, இரவு நேரங்களிலும் இது போன்ற மழையை எதிர்பார்க்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. எனவே மழை தொடரும் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. மோனிஷா, மழை குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சடையாண்டி. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பசார் பகுதியில் உள்ள பெயிண்ட் கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. காலை 7 மணி அளவில் திடீரென தீப்பிடித்து மளமளவென கடை முழுவதும் பரவியது. அக்கம் பக்கத்தினரின் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். எனினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கே வேலூர் மண்டு காளியம்மன் உச்சிகாளியம்மன் கோயிலில் 32வது பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சண்முக நதியிலிருந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.